உனக்கு கேட்டா உங்க பேர் கேட்டா? என்னோட பேரு சன்னி. சன்னி. இப்போ நீங்க எந்த ஏரியால? தாளூர். பந்தலூர் தாளூர். சரிங்க. இப்ப என்ன கிராப் பண்றீங்க? நாங்க காடமம் பண்ணிட்டு இருக்கோம். காடமம் எத்தனை ஏக்கர் பண்றீங்க? கிட்டத்தட்ட 8 ஏக்கர் பக்கம். 8 ஏக்கர் காடமம் பண்றீங்க. ஆமா. இப்ப என்ன இதுக்காக ஜனனி அக்ரோ தாளூருக்கு வந்தீங்க? நானு ஜனனியோட அக்ரோல இந்த ஆரோட நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆரோ ஜெல் நல்ல ரிசல்ட் இருக்கு. க்ளோ ஜெல் நல்ல ரிசல்ட் இருக்கு. சரிங்க. மெச்சூரிட்டிக்காக நீங்க எடுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கா? ஆமா. இதுக்கு காமிங்க. இப்போ வந்து இந்த 10-20 நாள்ல இந்த கிராப் எடுக்கிறதுக்காக வெயிட் மெச்சூரிட்டிக்காகவும் ஈல்டுக்காகவும் இப்ப ஒரு நம்ம ஜனனி அக்ரோ தாளூருக்கு வந்திருக்காரு. இப்ப எடுக்கிற ஸ்டேஜ் இருக்கு, ஒரு 10-20 நாள் எடுக்கிற ஸ்டேஜ் இருக்கு. இந்த 2 பிரச்சனைக்காக அங்க வரும்போது நம்ம அந்த ஈல்டு வெயிட்டுக்காகவும் காயோட வெயிட்டுக்காகவும் ஈல்டு அதிகப்படுத்துறதுக்காகவும் ஹைபாஸ் ஆராவோட ஹைபாஸ்ன்ற கால்சியம் டீஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படின்ற ப்ராடக்ட்டும் அமினோ ரிச்ன்ற ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டெமோவும் கொடுத்துருக்கோம். ஒரு 10 நாள்ல மறுபடியும் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவரை வச்சே நம்ம ஒரு ரிசல்ட்டை ரெக்கவர் பண்ணிட்டு நம்ம ரிசல்ட்டை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போ இவரோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காடமம்ல இந்த செடிக்கு நம்ம வந்து டெமோ கொடுக்கல. இது வந்து நம்ம கொடுக்காத செடி. இது ஏன்னா நாங்கள் முன்னாடியே அப்டேட் பண்ணுறோம். இப்போ நம்ம இது முடிச்சுட்டு நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது தெரியும். இந்த செடிக்கு டெமோ கொடுக்கல, ஆனா இந்த செடிக்கு நம்ம டெமோ கொடுத்துருக்கோம். இந்த இதுக்கு வந்து டெமோ கொடுத்துருக்கோம். நம்ம பக்கத்துல இருக்கு, ரெண்டுமே ஒட்டி தான் இருக்கு. நீங்க நல்லா பாத்துக்குங்க. அந்த செடிக்கு வந்து நம்ம டெமோ கொடுக்கல, இதுக்கு வந்து நம்ம டெமோ கொடுத்துருக்கோம். நம்ம இது வந்து ஒரு 10 நாள்ல வந்து மறுபடியும் இந்த செடி எப்படி இருக்கு அந்த செடி எப்படி இருக்குன்றத நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். என்னோட பேர் வந்துட்டு சன்னி. தாளூரில் வந்துட்டு நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டு 15 டேஸ் முன்னாடி நான் ஒரு அமினோ ரிச் ஐஃபோஸ் யூஸ் பண்ணாங்க. அது யூஸ் பண்ண பிறகு காய் வந்துட்டு கொஞ்சம் போல்ட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் புது சிம்பும் வர்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. காயோட டென்சிட்டியும் நல்லா டெவலப் ஆயிருக்கு. எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கு. இதோட புது சிம்போட சைஸு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தி ஆயிடுச்சு டோட்டலி. காய் வந்து இது ஆல்ரெடி 5 டைம் பறிக்கின காய். இது லாஸ்ட் டைம் ஒரு 2 டைம் கூட பறிக்கிறதுக்கு. இதோட சைஸ் கூட இந்த டைம்ல லாஸ்ட் பறிக்கும் போது சின்ன சைஸ் ஆயிரும். இது அடிச்ச பிறகு இது கொஞ்சம் 8 mm மேல இருக்கு. நல்லா வந்துருச்சு. சிம்பு இந்த இது காமிச்சு இதெல்லாம் வந்துட்டு புது சிம்பு. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்குள்ள சிம்பு நிறைய வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த காடமன் தோட்டத்தில் ஹைபஸ் மற்றும் அமினோ ரிச் இரண்டையும் டெமோவாக ஸ்ப்ரேவாக கொடுத்துருந்தோம். இந்த ஏலக்காய் தோட்டமானது இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஏலக்காயோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருப்பதாகவும் இதில் வந்து சிம்பு அடிக்கவில்லை, அதாவது புது குருத்துகள் உருவாகவில்லை என்ற கம்ப்ளைண்ட் வந்து இருந்தது. இன்னும் நிறங்களும் மஞ்சள் மைக்ரோனியன்ட் ப்ராப்ளம், மஞ்சள் நிறமாக இருந்தது தோட்டம். ஏலக்காய் தண்டோட சைஸ் ரொம்ப குறைவாக இருக்குதுங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. தற்போது அமினோ ரிச் ஹைபஸ் இரண்டையும் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஏலக்காயின் சைஸ் வந்து 8 mm என்ற அளவில் வந்து கூடுதலான சைஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய சிம்புகள் அடித்திருக்கு, அதாவது புது குருத்துகள் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து புதுசாக நிறைய உருவாயிருக்கு. தண்டுகளும் நல்ல கனமான சைஸில் வந்து உருவாகிருக்கு. தோட்டமும் மைக்ரோனியூட்ரியன்ட் குறைபாடு இருந்ததுனால மஞ்சள் நிறம் நீங்கி நல்லா தோட்டம் பச்சை நிறமாக மாறி இருக்கு. தண்டு நல்லா ஊக்கமாக இருக்கு. டெமோ வந்து கொடுத்து 15 நாளில் வந்து ரிசல்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து ஹைபஸ் கால்சியம் டீஹைட்ரஜன் பாஸ்பேட்
மற்றும் அமினோ ரிச் வந்து பொட்டாஸ் 46.5%, அமினஸ் 10%. இந்த காம்பினேஷன் வந்து கொடுத்துருந்தோம். ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு.